நீங்கள் கதறி அழுது உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கெஞ்சியிருக்கிறீர்கள். ஆனால் 1 வருடம் கழித்து நீங்கள் அதே இடத்தில் நிற்கிறீர்கள். ஏன்? நீங்கள் செய்யும் ஒரு சிறிய வினாடி நேரத் தவறுதான் உங்கள் அனைத்தையும் அழிக்கிறது. இன்று நாம் அதை சரி செய்யப் போகிறோம். ஒருவர் எல்லாவற்றையும் சரியாகச் செய்கிறார். 5 வேளை தொழுகிறார். ஹராமை தவிர்க்கிறார். தன் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார். ஆனால் மாதங்கள் கடந்தும் எதுவும் மாறாத போது அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது வேலைக்கு ஆகாது. அந்த ஒரு எண்ணம்தான் அவர் எல்லாவற்றையும் இழக்கக் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். நீங்கள் அவசரப்பட்டு நான் துஆ செய்தேன் ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லாதவரை உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படுகிறது. இது நம்ப முடியாதது. அவசரம் என்பது வேகம் மட்டுமல்ல. அல்லாஹ் உண்மையிலேயே கொடுப்பாரா என்ற சந்தேகம். அவர் இந்த பொறியில்தான் சிக்கினார். அப்போது ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் வாழ்க்கையையே மாற்றியது. நீ கேட்டது எல்லாம் உன் வீட்டு வாசலில் நிற்கிறது. ஆனால் நீதான் அவசரப்பட்டு கதவை முகத்தில் அறைந்து சாத்துகிறாய். இப்படி கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் துஆ அல்லாஹ் அனுப்பிய ஒரு பரிசுப் பெட்டி. ஆனால் உங்கள் பொறுமையின்மையால் நீங்களே அதன் மீது திருப்பி அனுப்பு என்று எழுதிவிடுகிறீர்கள். அந்த நொடியில் அவர் முற்றிலும் மாறினார். ஆக அவர் என்ன செய்தார்? இந்த நம்ப முடியாத 5 படி செயல்முறையை முயற்சி செய்தார். முதலில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னார். தன் பாவங்களுக்காக மனமுருகி மன்னிப்புக் கேட்டார். வேகத்தை குறைத்து ஒவ்வொரு மூச்சிலும் சொன்னார், யா கரீம், என் கடனைத் தீர்த்து வை. உனக்கு இது ஒரு நொடி வேலை. 100% உறுதியுடன் எழுந்து நின்றார். அல்லாஹ் தருவான். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். அடுத்த முறை நீங்கள் துஆ செய்யும்போது அவசரப்படாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து கேளுங்கள். இந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கீழே இன்ஷா அல்லாஹ் நான் மெதுவாக கேட்பேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். அதிசயம் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் இல்லை. அதற்கு பின்னால் இருக்கும் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறது. 1 நிமிட அவசரம் பல வருட பிரார்த்தனையை அழித்துவிடும். பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. உங்க பிரார்த்தனைகள் வெறும் காத்தா போகிற மாதிரி உணர்றீங்களா? இறைவன் கிட்ட கேட்கிற துவாக்களுக்கு பதில் கிடைக்காம தாமதமாகுதேன்னு எப்போவாச்சும் கவலைப்பட்டதுண்டா? நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆனா ரொம்ப எளிமையான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு. அது உங்க துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய்ச் சேர ஒரு சாவியா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அந்த அற்புதம் இஷா தொழுகைக்குப் பிறகு நாம தொழுற வித்ர் தொழுகையில தான் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அதுதான் வித்ர் தொழுகை. இந்த தொழுகை வெறும் ஒரு சுன்னத்தான வணக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம பிரார்த்தனைகள், நம்ம துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்பட ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடிய 3 அற்புதமான ரகசியங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த வீடியோல வித்ர் தொழுகையோட அந்த 3 முக்கிய ரகசியங்களை விரிவா பார்த்து அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னும் பார்க்கப் போறோம். இதன் மூலமா நம்ம துஆக்கள் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய்ச் சேர்றதோட நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் வளமா மாறும். வாங்க அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வித்ர் தொழுகைன்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வித்ர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம். நம்ம மார்க்கத்துல இது ராத்திரியில, குறிப்பா இஷா தொழுகைக்கு பிறகு சுப்ஹு தொழுகைக்கு முன்னாடி தொழுற ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை. சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது வாஜிப், அதாவது கட்டாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னும் சொல்றாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகையை ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றையை விரும்புகிறான். எனவே குர்ஆனை உடையவர்களே வித்ர் தொழுங்கள். இந்த ஹதீஸ் வித்ர் தொழுகையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் விரும்புறாரோ அவர் 5 ரகத் வித்ர் தொழட்டும்.
யார் விரும்புறாரோ அவர் 3 ரகத் வித்திர் தொழட்டும். யார் விரும்புறாரோ அவர் 1 ரகத் தொழட்டும். இதிலிருந்து நாம 1 ரகத், 3 ரகத், இல்லனா 5 ரகத்னு ஒற்றைப்படையா வித்திர் தொழுகையை நிறைவேற்றலாம்னு தெரியுது. இருந்தாலும் 3 ரகத் தொழுறதுதான் பொதுவா வழக்கத்துல இருக்கு. வித்திர் தொழுகையோட நேரம் இஷா தொழுகைக்கு பிறகு ஆரம்பிச்சு அதிகாலை சுப்ஹ் உண்மையான வைகரைக்கும் இருக்கு. ஒருத்தர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கடைசி நேரத்துல தொழுறது ரொம்ப சிறப்புன்னாலும் ஒருவேளை தூங்கிடுவோமோன்னு பயம் இருந்தா இஷா தொழுத உடனே தொழுதுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் யார் சுபுக்கு முன் வித்திர் தொழ முடியுமோ அவர் அப்படி செய்யட்டும். ஏன்னா அதிகாலை தொழுகை சாட்சி கூறப்படும் தொழுகையாகும். இந்த தொழுகையை தனியா தொழுறதுதான் ஜமாஅத்தோட தொழுறதை விட சிறந்ததுன்னு சொல்லப்படுது. வித்ர் தொழுகைங்கிறது ஏதோ கடமைக்கு செய்யற ஒரு செயல் இல்லை. அது அல்லாஹ் கூட நாம பேசுற ஒரு நெருக்கமான உரையாடல். அன்றைய நாளோட கடைசி தொழுகையா இது அமையறதால அன்னைக்கு நாம செஞ்ச நல்லது கெட்டதையெல்லாம் இறைவன் கிட்ட சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம தேவைகளை மன்றாட ஒரு பொன்னான வாய்ப்பா இது இருக்கு. இந்த தொழுகையோட மகத்துவத்தை உணர்ந்து நாம தொழும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமாகும். வித்திர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட முதல் ரகசியம் என்னன்னா, அந்த தொழுகையை விடாமுயற்சியோட தவறாம தொழுறதும் அதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் தான். எந்த ஒரு நல்ல செயலையும் நாம தொடர்ந்து செய்யும்போதுதான் அதோட முழு பலனையும் அடைய முடியும். வித்திர் தொழுகையும் அப்படித்தான். ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு மத்த நாள்ல விட்டுட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யப்படுற அமல்தான். அதனால தினமும் வித்திர் தொழுறத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். வித்திர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம், வித்திர் தொழுகையோட 3வது ரக்கத்துல ஓதப்படுற குனூத் துவாவோட மகத்தான சக்திதான். குனூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவு, கீழ்ப்படிதல், பிரார்த்தனைன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த துவா வித்திர் தொழுகையோட ஒரு ஸ்பெஷலான அம்சம். இது மத்த தொழுகைகள்ல பொதுவா இருக்காது. வித்திர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட 3வது ஆனா ரொம்ப அடிப்படையான ரகசியம், தொழுகையின் போது நம்ம உள்ளத்தோட ஒருமுகப்பாடும் முழுமையான தூய எண்ணமாகும். எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்வால ஏத்துக்கப்படுறதுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். குறிப்பா வித்திர் தொழுகை மாதிரி ஒரு தனிப்பட்ட வணக்கத்துல இது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது.